வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் சிஎஸ்யூ சீசன் 1 எபிசோட் 7. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வளவளன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல டைன்சின் பீக் லைஃப் அண்ட் டெத் அரினாவை தான் காட்டுறாங்க. டியர் ஜூனியர் பிரதர்ஸ் அண்ட் சீனியர் சிஸ்டர்ஸ், இந்த போட்டியை பார்க்க எல்லாரும் நீங்க வந்திருக்கீங்க. என்கிட்ட ஒரு அரிதான பொருள் இருக்கு. அதை நீங்க யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் கையில இருக்க இந்த பாட்டில்ல 7th கிரேட் ஸ்கை மிஸ்டிக்கல் பில் இருக்கு. மொத்தம் 6 பில்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஹை குவாலிட்டியானது. இத நான் இங்க வந்து பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க இருக்கவங்கள பத்தி சொல்றான். ஓ மை கோ, நீங்க உண்மைக்குனே ஒரு ஈவில் தான். இங்க இருக்கவங்ககிட்ட பெட் கட்டி அவங்களுடைய ரிசர்ச் எல்லாம் திருடலாம் நீங்க வந்து பாக்குறீங்க. இதுக்காகவே சிஸ்டம் உங்களுக்கு 300 பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குதுன்னு சொல்லி ஹீரோவை பத்தி சொல்லுது. ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அது உண்மைக்குனே லெஜெண்டரி 7th கிரேட் மிஸ்டிக்கல் பில்லு தானா? அந்த 7th கிரேட் மிஸ்டிக்கல் பில் மட்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா வச்சுக்கோ, நம்ம காட்லி பவர் வந்து ரீச் பண்ணலாம். நம்ம ஒரு லோ சயின்டா இருந்தா கூட நம்மளுடைய பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் அதிகப்படுத்தி நம்ம காட் லெவல் பவர் வந்து ரீச் பண்ணிடலாம். இது நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு அப்படின்னு அந்த மட்டும் சொல்றான். அதுக்கு லிங்க்ஸியவும், நீ என்ன பெட் எதிர்பார்க்குற? 5 நாளைக்கு முன்னாடி தான் நான் காட்லி பவர் வந்து ரீச் பண்ணேன். இவன் இது தெரியாம இத பெட்டா வைக்கிறானே! இது கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வில்லத்தனமா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். பக்கத்துல கடைசியும் சீனியர் பிரதர், நீ இத வந்து பெட் கட்டக்கூடாது. நீ இத பெட் கட்டுனேன்னு வச்சுக்கோ, நம்மளுடைய மாஸ்டர் வந்து நம்மள வந்து திட்டுவாங்க. இங்க இருக்க யாருக்குமே என் கையில இருக்க இந்த 7th கிரேட் ஸ்கை மிஸ்டிக்கல் பில்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியல. இத இங்க இருக்க பெரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஹீரோ வந்து சொல்றான். ஆ, எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் இருமிக்கிட்டே வந்து, இந்த பில்ஸா? அதுவும் கொஞ்ச காலத்திலேயே உங்களோட சக்தி எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்திரும். இந்த பில்ஸ ஏலத்துல விட்டா கூட உடனே வந்து சால்ட் அவுட் ஆயிரும். இத நம்மளால எடுக்க முடியாது. இந்த ஒரு பில்ஸோட சக்தி வந்து 1,000,000 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனுக்கு ஈக்குவலான ஒண்ணு. 6 பில்ஸ் அப்டின்னா 6,000,000 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனுக்கு ஈக்குவலான ஒண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. என்னது 6,000,000 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனுக்கு ஈக்குவலான ஒண்ணா? அதுக்கு இவன் என்ன பெட் வைக்க போறான்? நம்மகிட்ட அவ்ளோ பெட் வைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு லிங்க் சியோன்னு நெனைக்கிறான். இத பார்த்து பொதுமக்கள்ல இருக்கவங்க யாரும் பயப்பட வேணாம். ஒரு ஆளா பெட் கட்டுனா தானே கஷ்டம். நீங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து வந்து பெட் கட்டுங்க. வின்னிங் பிரைஸா கிடைச்சதுக்கப்புறம் ஆளுக்கு பாதியா வந்து பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்றான். அங்க இருக்க மொட்ட தலைவனும், இது நம்ம கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. இத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வாங்கன்னு சொல்லி எல்லாரும் பெட் கட்டுறதுக்காக ஓடி வராங்க. ஹீரோ வந்து தோத்து போயிருவான் அப்படின்னு சொல்லி தான் எல்லா பேரும் பெட் கட்டுறாங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. எல்லாரும் பொறுமையாவே வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க இருக்க மக்கள பார்த்து சொல்றான். எல்லாரும் நான் தோத்து போயிருவேன்னு தான் நினைச்சுட்டு இருக்காங்க. ஜாக்பாட் அடிச்சது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கான். அந்த பெரியவரு ஹீரோவே ஒரு மாதிரி பார்க்குறாரு. போட்டி வந்து ஆரம்பிக்க போகுது. இந்த ஜட்ஜ் வந்து இந்த பெரியவர் தான். இவரோட தலைமையில தான் இந்த போட்டி வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட விட்டுட்டு ஒரு மாஸான என்ட்ரிய வந்து ஜாங்மங் முன்னாடி வந்து குடுக்குறான். ஜாங்மங் பார்த்துட்டு, "ஜூசியோ, கடைசியா நீ வந்துட்டியா உன் சாவ பார்க்கறதுக்காக? இன்னைக்கு நான் உன்ன வந்து கொல்லப் போறேன். வெட்டி வாய் பேசாத. இது லைஃப் அண்ட் டெத் அரீனா. இது ஒண்ணும் பேசுறதுக்கான அரீனா கிடையாது. வா நம்ம 2 பேரும் சண்டை போடலாம்னு" சொல்லி ஹீரோ சொல்றான். அந்த பெரியவர் இவங்க 2 பேத்துக்குள்ள இப்ப வந்து சண்டை வந்து ஆரம்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேரியர போடுறாரு. அங்க இருக்க லிங்க்ஸவும் கண்டிப்பா ஹீரோ வந்து தோத்து போயிருவான். ஜாங்மங்கும் பார்க்குறான். நான் வந்துட்டு கடலோட 9த் லேயர்ல இருக்கேன். கண்டிப்பா நான் தான் வந்து ஜெயிக்க போறேன். அந்த ஜேசு இருக்கானே, அவன் கடலோட 4த் லேயர்ல தான் இருக்கான். அவனால ஜெயிக்க முடியாது. அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஸ்பீடா வந்து அட்டாக் பண்ண வரான். ஒரு கிக் விடுறான். ஹீரோ அதுல ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிக்கிறான். பரவாயில்லையே! என் கிக்லேருந்து தப்பிச்சிட்டியா? நீ இன்னைக்கு சாக போறடா! என் கையில இருக்க அந்த ஆயுதம் என்னன்னு தெரியுமா? இதோ பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து அவன் ஒரு அட்டாக்க விடுறான். ஹீரோ வந்து அந்த ஆயுதத்துலேருந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் வந்து தப்பிக்கிறான். அவனோட அட்டாக்க ஹீரோ இப்போ வரைக்கும் டேஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஐயோ! பிரதருக்கு வந்து அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி டயா சிஸ்டர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டு ஜியோசிய வந்து தோற்கடி. ஜாங்மெங் தான் இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிப்பான். ஜியோசியாலாம் வந்து தோற்கடிக்கவே முடியாது. ஜியோசி வந்து கண்டிப்பா தோத்து போயிருவான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனும் சொல்றான். ஹீரோ வந்து தடுத்துட்டு, "இந்தா வா என்ன வந்து பஞ்ச் பண்ணு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். என் கையில இருக்கு இவன் இந்த ஸ்வாட் இருக்கு. இந்த டியூடோட அது எனக்கு வந்துட்டு என்னோட கையிலேருந்து நழுவுது. அதனால தான் இவன் தப்பிச்சுட்டு இருக்கான்னு நெனைக்கிறான். உன் தலை இதே ஒரே வெட்டுல சீவறான்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். ஓ! இப்ப அவனோட ஸ்வாட வச்சு என் கதைய முடிக்கலாம்னு நெனைக்கிறானா? எனக்கு கிடைச்சிருக்க இந்த புது ஸ்வாடோட பவர வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹீரோ அவனோட ஸ்வாட எடுத்துட்டு ஓடுற மாரி ஓடுறான். எனக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருச்சு. இந்த ஓப்பனிங்காக தான் நான் இவ்ளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட க்ளோஸ் ரேஞ்ச்ல அவன் அட்டாக் பண்ண வந்துடுறான். பிரைமோர்டியல் கார்டு கான்ஸ்டியூஷன நான் இன்னும் டெவலப் பண்ணவே இல்ல. ஆனா, என்கிட்ட இருக்க இந்த குளோஸ்டு காம்பேக்ட் பெட்வீன் பவர வச்சு என்ன யாருமே க்ளோஸ் ரேஞ்ச்ல அட்டாக் பண்ண வந்தா நான் அவங்கள தோற்கடிச்சுருவேன். அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட ஸ்வாட வச்சு ஒரே வெட்டா வெட்டிர்றான். "இல்ல இது எப்படி நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்திலேயே விழுந்துறான். அவனோட ஸ்வாடும் தள்ளி போயிருது. "என்னது ஜியூசியோ வின் பண்ணிட்டானா? இது எப்படி சாத்தியமாச்சு?" அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான் லிங்க்ஸியோ. இதோட இந்த எபிசோட முடிஞ்சிருது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.